அவங்களும் ஒரு ஓகே நம்மளுக்கு முதல் தடவ அரசியலுக்கு வரும், நெறைய பிரச்சனைகள் வரும். நம்ம கொஞ்சம் தயார் நிலையில இருப்போம். அப்படி இருக்க தப்பு கிடையாதுல்ல. அப்படி நம்ம பார்க்கலாம்ல. நான் ஒண்ணு சொல்றேன். விட்டுட்டு வந்துட்டேங்கிறீங்க. ம். நீங்க ஒரு கணக்கு வாத்தியார். உங்கள நான்ல பயாலஜி எடுக்க சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? தெரிஞ்சா எடுப்பேன், தெரியலன்னா அதான் தெரியாதே. கணக்கு வாத்தி தான் நீங்க. இது சரி பிடி வாத்தியாரு. உனக்கு கூட தமிழ் பாடம் எடுக்க சொன்னா எடுப்பீங்க தெரியுமா? கஷ்டம் தான். உங்க பிஇடில நீங்க எக்ஸ்பெர்ட். ஆமா. நீங்க வாலிபால் பிளேயர் உங்க டென்னிஸ் விளையாட சொன்னா விளையாடுவீங்களா? தப்பா சும்மா சொல்லி விளையாண்டு காமிக்கலாம். தப்பா சொல்லிக் குடுப்பேன். சும்மா அததான் நானும் சொல்றேன். நீங்க நல்லா நடிகர், சோப் போட தெரியும் உங்களுக்கு. சங்கவிக்கும் போடுவீங்க, மாமியாளுக்கும் போடுவீங்க, மருமகளுக்கும் போடுவீங்க. நீங்க நல்லா திறமைசாலி தான். ஒரே நேரத்துல சிங்கிள் ஹேண்ட்ல 2 பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துவீங்க. அது உங்களால முடியும். ம். குப்பை பொறுக்குறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கா. நாங்க பொண்டாட்டி அந்த வச்சுப்போம். அந்த டயலாக் வேண்டாம். அது அது ரொம்ப தவறான ஒரு விமர்சனமா நான் இருக்கு. தவறா இருந்தாலும் நான் சொல்லத்தான் செய்வேன். ம். குப்பை பொறுக்குறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கா. நாங்க வச்சுப்போம், வச்சுக்காம இருப்போம்னு சொல்லி குப்பை பொறுக்குறவன் இல்லம்மா, தூய்மை பணியாளர். தமிழ் வராதா? தூய்மை பணியாளர். உனக்குன்னா அவ்வளோ கேவலமாக போயிட்டா உனக்கு? எவ்வளோ மனநிலை உங்களுக்கு இருக்கு? அடுத்தவங்களை எப்படி இழிவு பண்ணுறீங்க? தொழில் சார்ந்து என்ன இழிவு பண்ண வேண்டியது இருக்கு? தப்பு. தப்பு. அப்போ நீங்கள் 2 பொண்ணு கூட வச்சுப்பீங்க. அது உங்களோட சாமர்த்தியம், அது சௌரியம் அது. ஆனால் அப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கு சொல்ல வேண்டாம் தம்பி. மொத்தமாகவே இது மாதிரிலாம் பேசாதீங்க முதல்ல. எனக்கு விஜய் மேலாம் கோவமே போயிட்டு தம்பி. அந்த 53 பேரை கொண்டுட்டான் கரூரில். அது ஒரு வருத்தம். சரி ஒழிஞ்சு போகிறான் அப்போ என்ன பண்ணுறது? ஜெயலலிதா குளிக்க போன கூட தான் 120 பேர் செத்துட்டாங்க மகாமகத்தில். அப்படி வச்சுக்குவோம் என்ன. ஆனால் அந்த விஜய் கட்சிக்காரங்க பேசுகிறது தான் தம்பி இரிட்டேட் ஆகுது. புரியுது. ஜேம்ஸ் அந்த காரை உடைக்கிறது, வம்புழுக்கிறது, கெட்ட வார்த்தை. என்ன உனக்கு என்ன கெட்ட வார்த்தை? இங்கே பாரு, உன்னை விட அதிகமாக பேச தெரியும். நாங்களும் கல்லூரி, யூஜி, பிஜி எல்லாம். நாகரிக அரசியல்னு ஒன்று இருக்குல்ல. சூப்பர். நாகரிக அரசியலுக்காக தான் காத்திருக்கோம். நீங்கள் பேசுகிற மாதிரி எல்லா தலைமையும் சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் தாங்க மாட்டீங்க. புரியுது. யார் எடப்பாடி இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐயா ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், யாரும் எந்த தலைவனும் தொண்டை சாவான்னு நினைக்க மாட்டாங்க. அது மேட்டரை விடுங்கன்னாங்க, விட்டாங்க. புரியுது. இதை யாருமே தேர்தலில் விமர்சன பொருளாக வைக்கவே இல்லை. கரெக்ட்.